ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சிக்கன் பீஸா. வீட்டிலேயே மாவு எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன் பீஸா செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், குடமிளகாய், சீஸ், கொத்தமல்லி, சிக்கன் ஃப்ரை, பீஸா சாஸ், ஆயில், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ சீசனிங் பவுடர். ஒரு பீஸாவுக்கு தேவையான மாவு எடுத்து அதை பீஸா ட்ரேல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ண மாவில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பீஸா சாஸ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஸ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீஸ் போட்டு நல்லா தூவிக்கோங்க. பாருங்கள், நல்லா தூவிட்டேன். இது கூட நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டேன். இது கூட பொடியாக நறுக்குன குடமிளகாயை போட்டுக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுக்கிறேன். பாருங்கள், தூவி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் பீஸை போட்டுக்கிறேன். பாருங்கள், சிக்கன் பீஸு போட்டுட்டேன். வீட்டிலே ரெடி பண்ண பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பீஸா செய்ய ஓவனை முதல்ல ப்ரீஹீட் பண்ணணும். பாருங்கள், ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ரெடி பண்ண பீஸா பேஸை ஓவனில் வச்சுட்டு 15 நிமிஷம் டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் தரேன். பாருங்கள், பீஸா ரெடி ஆகிட்டு இருக்குது. பீஸா ரெடியானதும் க்ளவுஸ் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், டேஸ்டியான வீட்லேயே ரெடி பண்ண சிக்கன் பீஸா ரெடி.